ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸுக்கு இது சூப்பரான பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்லலாம். வெண்டைக்காய் கிரேவி இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொடிசாக கட் பண்ண அந்த வெண்டைக்காயை சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கிடுவோம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனே அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 1, சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுக்கிடையில் மிக்சி ஜாரில் 3 தக்காளி, 10 போல் முந்திரி பருப்பு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். வெங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்குருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அது 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், நல்லா வேகட்டும். அந்த மசாலாவில் அந்த வெண்டைக்காய் நல்லா பிடிச்சி நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கசூரி மேத்தி கொஞ்சமாக கசக்கி அதை சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருவோம். 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு சூப்பரான காம்பினேஷன். நான் இது சப்பாத்திக்கு தான் நான் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.